திருச்சியில் 10 அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைக்கிறார். கோவிந்தராஜ், விவரங்கள். நந்தா, அரசு பேருந்துகளில் காவலர்கள் வாரண்ட் இருந்தால் மட்டுமே கட்டணமின்றி பயணம் செய்ய முடியும் என போக்குவரத்து துறை அறிவித்திருந்தது. இது தொடர்பாக அரசு போக்குவரத்து சார்பில் அபராதம் விதித்து வருகின்றனர். மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள உள்ளூர் பேருந்து நிற்கும் பகுதிகளில் அரசு பேருந்துகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பிறகு வந்து நிற்பதாக கூறி இன்று 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பேருந்துகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி போக்குவரத்து காவல்துறையினர் இந்த அதிரடி நடவடிக்கையினை எடுத்துள்ளனர். இதே போல தனியார் பேருந்துகளுக்கும் தொடர்ந்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக காவல்துறையினருக்கும் அரசு போக்குவரத்தினருக்கும் இடையே டிக்கெட் எடுப்பது குறித்த பிரச்சினை காவல்துறையினர் இது தொடர்பான நடவடிக்கை எடுத்து வருவதாக போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்கள் மற்றும் ஊழியர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு சுமூக ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்பது போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையாக உள்ளது. நந்தா, நன்றி கோவிந்தராஜ், விரிவான விவரங்களுக்கு.